வணக்கம், உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போற ஆதாரம் டிவைன் பிளெஸிங்ஸ் ஆன் லேபர், ப்ராஸ்பெரிட்டி அண்ட் டெலிவரன்ஸ்னு ஒரு தொகுப்பிலிருந்து எடுத்த பகுதி. அதோட தலைப்பு இயேசு உன் உழைப்பில் ஆசிர்வாதம் தரும் நேரம். இது நேரடியா நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. குறிப்பா யாருக்கெல்லாம் பண கஷ்டம் இருக்கோ, இல்லைன்னா எவ்வளவுதான் உழைச்சாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு செய்தியா இது தெரியுது. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த ஆதாரத்துல என்ன முக்கியமா சொல்றாங்க, என்ன வாக்குறுதி கொடுக்கறாங்க, இது எப்படி ஒரு நம்பிக்கையை தூண்டுதுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்குறது தான். இது ரொம்ப பர்சனலா மனசுக்கு நெருக்கமா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? சரி, வாங்க இதை விரிவா பார்க்கலாம். ஆமா, நிச்சயமா. இந்த பகுப்பாய்வுல இந்த ஆதாரம் பண பிரச்சனைகளை எப்படி பாக்குது, அதுக்கு என்ன மாதிரி ஒரு தெய்வீக தீர்வை சொல்லுதுன்னு நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம். இது வெறும் பண உதவிங்கிறத தாண்டி ஒரு கடவுளோட செயல்பாடு. உங்க உழைப்புக்கும் கடவுளோட அருளுக்கும், அதாவது கிருபைக்கும் ஒரு புது தொடர்பு உருவாகிறத பத்தி பேசுது. இது தலைமுறையா தொடர்ற தாக்கங்களை பத்தி கூட சொல்லுது. நாம இந்த குறிப்பிட்ட இறையியல் பார்வையை நல்லா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். சரி, ஆரம்பத்திலேயே பாருங்க, இந்த ஆதாரம் ரொம்ப ஒரு நெருக்கமான தொனியில பேசுது. உங்களை, அதாவது கேட்கிறவங்கள நேரடியா என் அன்பு பிள்ளையே, நண்பனே அப்படின்னு கூப்பிடுது. நீங்க முன்னாடி பட்ட கஷ்டங்கள், அந்த பண பிரச்சனை, ராத்திரி தூங்காம தவிச்சது, நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறனே, ஏன் பணம் கையில நிக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி மனக்குமரல்கள் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுது. குறிப்பா உன் வாழ்வுல இதுவரைக்கும் நீ சுமந்த பண கவலையோட பாரத்தை நான் அறிவேங்கிற வரி. அது கேட்கறவங்களோட மனசோட நேரடியா பேசுற மாதிரி இருக்கு. நீங்க எவ்வளவு உண்மையா உழைச்சிங்க, ஆனா பணம் வந்ததும் போனதும் தெரியல. ஒவ்வொரு தடவையும் சரி, இந்த தடவை சரியாயிடும்னு ஆரம்பிச்சு கடைசியில ஏமாந்து போனது, இதையெல்லாம் கூட குறிப்பிடுற மாதிரி தெரியுது. ஆமா, இந்த நேரடியான பர்சனல் அப்ரோச் ரொம்ப முக்கியம். பாருங்க, இது கேட்கறவங்களோட வழி, அவங்களோட போராட்டம், இதை ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. உங்க கஷ்டம் கவனிக்கப்படாம இல்ல, உங்க கண்ணீர் வீணா போகல, உங்க உழைப்ப பார்த்தாச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி. இது வெறும் பரிதாபம் காட்டுறது இல்ல, உங்க சூழ்நிலை கடவுளோட பார்வையில இருக்குன்னு ஒரு உறுதி மாதிரி, ஒரு கவனம் தர்ற மாதிரி இந்த ஆதாரம் சொல்லுது. அந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சாலே அதுவே பல பேருக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். அந்த அங்கீகாரத்தை தொடர்ந்து அடுத்து வர்றதான் அதோட மைய வாக்குறுதி. அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இனி உன் உழைப்பு வீணாகாது. இது சும்மா சொல்லல, நீங்க இத்தனை நாளா விதைச்சது எதுவுமே வேஸ்ட் ஆகல, இப்போ அதோட பலனை அறுவடை செய்யற நேரம் வந்துருச்சுன்னு ஒரு அறிவிப்பு மாதிரி சொல்லுது. இது ஒரு டர்னிங் பாயிண்ட் மாதிரி இருக்கு. ரொம்ப முக்கியமா, இதுக்கு முன்னாடி கையில தங்காம போன அந்த ஆசீர்வாதம் இனிமே உங்க கையில நிக்கும், அது நிலைத்திருக்கும் அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுக்குது. இது ஏதோ தற்காலிகமான தீர்வில்ல, ஒரு நிரந்தரமான நீடிச்ச மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு தெய்வீக சக்தி, அதாவது கடவுளோட செயல்பாடு உங்களுடைய பொருளாதார சுழற்சியை மாத்த போகுதுங்கிறது தான். இது ஏதோ சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல. இந்த ஆதாரம் இதை எப்படி சொல்லுதுன்னா, இது சாதாரண மாற்றம் இல்லை, இது வானத்தின் கதவுகள் திறக்கும் நேரம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன? நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வழியில பணம் வரலாம், நீங்க கனவுல கூட நினைக்காத இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்கலாம். இது முழுக்க மனுஷங்களோட முயற்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீகமான அசாதாரணமான ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இது வெறும் சூழ்நிலை மாறுறதில்ல, ஒரு புது சகாப்தம் தொடங்குற மாதிரி காட்டுது. இந்த மாற்றம் எவ்வளவு பெருசுன்னு இது சொல்லுது இல்லையா? பற்றாக்குறைங்கிற மனநிலையிலிருந்து, அதாவது என்கிட்ட ஒன்னும் இல்லைங்கிற ஃபீலிங்ல இருந்து வளமான ஒரு நிலைமைக்கும், தாராளமா கொடுக்கிற குணத்துக்கும், என்னால மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுங்கிற நிலைக்கும் மாறுறது. இது ஒரு முழுமையான நிலை மாற்றம். சரி, இது எப்படி நடக்கும்னு இதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்குது. இறைவன் உங்க கடின உழைப்போட அவரோட கிருபைய சேர்க்கிறார்னு சொல்லுது. ஆமா, இங்க கிருபைனா கடவுளோட தெய்வீக உதவின்னு அர்த்தம் வருது. இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த கிருபை உங்க உழைப்போட விளைவை 100 மடங்கா பெருக்குமா. 100 மடங்கு பெருகச் செய்யும் கிருபை. அந்த கிருபைங்கிற கான்செப்டை இன்னும் கொஞ்சம் விளக்கினா, இந்த ஆதாரத்தோட பார்வையில அது உங்க முயற்சியை இல்லாம ஆக்கல, அதுக்கு பதிலா உங்க முயற்சியை எடுத்துக்குது, அதை ஆசீர்வதிக்குது, அதோட பலனை மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்ட அளவுக்கு பெருக்குது. அதனாலதான் இது உழைப்பில்லாத ஆசீர்வாதம் அல்ல, மாறாக உழைப்பின் மீதான ஆசீர்வாதம்னு தெளிவா சொல்லுது. ஓஹோ, சரி சரி. அதாவது நீங்க தொடர்ந்து உழைக்கணும், ஆனா அந்த உழைப்போட பலன் இனிமே வேற மாதிரி இருக்கும், பல மடங்கு அதிகமா இருக்கும்.
இதுதான் அதோட அர்த்தம். இந்த கிருபை தான் அந்த அசாதாரணமான பெருக்கத்துக்கு காரணம்னு இந்த ஆதாரம் சொல்லுது. அப்போ இது வெறும் மனசு சம்பந்தப்பட்ட மாற்றம் இல்ல, ரொம்ப பிராக்டிக்கலா பொருளாதார சம்பந்தப்பட்ட மாற்றங்களையும் இது குறிக்குதுன்னு சொல்லலாமா? கண்டிப்பா, நிச்சயமா. இந்த ஆதாரம் அது ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க. பணம் கையில நிக்காம போறதுக்கு என்னென்ன தடைகள் இருந்துச்சோ அதெல்லாம் நீக்கப்படும்னு சொல்லுது. கையில பணம் வந்த உடனே செலவாயிடுமேன்னு பயப்பட வேண்டாம்னு சொல்லுது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா, நான் உன் பைய ஆசீர்வதிக்கிறேன், உன் வண்டி கணக்கை பெருக செய்கிறேன் அப்படின்னு கடவுளே சொல்ற மாதிரி சொல்லுது. பாருங்க, இது எவ்வளோ நேரடியான நம்ம அன்றாட பணக்கவலைகளோட சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகள். பணப்பை, பேங்க் அக்கவுண்ட், இதெல்லாம் நம்மளோட டெய்லி லைஃப்ல இருக்கிற விஷயங்கள். அதனால இது ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஆசீர்வாதம் இல்லாம ரொம்ப உறுதியான அளவிடக்கூடிய பணமாற்றங்களை குறிக்குது. ஆனா இந்த மாற்றம் ஒருத்தரோட பண நிலைமையில மட்டும் நிக்கல போல இருக்கு. அதோட தாக்கம் இன்னும் பறந்து விரிஞ்சதா இந்த ஆதாரம் சொல்லுது. வீடு, சமூகம்னு என்னென்ன மாற்றங்கள் வரும்னு இது பேசுது. முன்னாடி வீட்ல எப்பவும் ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருந்த நிலைமை மாறி அந்த வீடே ஒரு ஆசீர்வாதத்தோட அடையாளமா மாறும்னு சொல்லுது. இது சுவாரஸ்யமா இருக்கு. நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை பார்த்து நிச்சயமா இவங்க மேல கடவுளோட கிருபை இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த மாற்றம் வெளியே தெரியற மாதிரி, கவனிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுது. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது ஒரு தனிப்பட்ட மறைவான அனுபவம் மட்டும் இல்ல, இது மற்றவங்களால பார்க்க முடியற, உணர முடியற ஒரு மாற்றமா இருக்கும்னு இந்த ஆதாரம் சொல்லுது. அதோட சேர்ந்தது தான் ஒரு ஆழமான அடையாள மாற்றம். வறுமை உன் முகவரி இல்ல அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இது வெறும் பணநிலையை பத்தின ஸ்டேட்மெண்ட் இல்ல, இது உங்க ஐடென்டிட்டியை பத்தின ஒரு அறிவிப்பு. அதுக்கு பதிலா வளம் அதுதான் உன் அடையாளம்னு ஒரு புது அடையாளத்தை கொடுக்குது. இது நம்ம சுய மதிப்பு, சமூகத்துல நம்ம நிலை, இதுல எல்லாம் ஒரு அடிப்படை மாற்றம் வர்றதை குறிக்குது. அந்த அடையாள மாற்றத்தோட இன்னொரு பக்கமும் சொல்லியிருக்காங்க இல்லையா, கடன் வாங்குற நிலைமையில இருந்து மத்தவங்களுக்கு கொடுக்கற நிலைமைக்கு மாறுறது. ஆமா, அதுவும் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து கடன் வாங்கிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாரம். அந்த நிலைமையிலேருந்து மாறி மற்றவங்களுக்கு உதவி செய்கிற நிலைமைக்கு, ஏன் தேவைப்பட்டா கடன் கொடுக்குற நிலைமைக்கு கூட நீங்கள் உயர்வீங்கன்னு இந்த ஆதாரம் உறுதி கொடுக்குது. இது வெறும் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் மட்டும் இல்லை, ஒரு தாராள குணம், மற்றவங்களுக்கு உதவ முடிகிற திறமை இதையும் குறிக்குது. இது சும்மா பணக்காரராகிறத பற்றி இல்லை, அந்த வளத்தை நல்ல விதமாக பயன்படுத்துகிற ஒரு நிலையை அடையிறத பற்றி பேசுது. இந்த ஆதாரத்துல என்ன ரொம்ப கவர்ந்ததுன்னா, தலைமுறை சாபங்கள் உடைக்கப்படுறத பத்தி பேசுறது. இது ரொம்ப ஆழமான விஷயம். தலைமுறையா வந்த வறுமையின் சங்கிலியில நீ சிக்கி இருந்த, ஆனா இன்னைக்கு நான் அந்த சங்கிலிகளை உடைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவரே சொல்ற மாதிரி இந்த ஆதாரம் சொல்லுது. ஆமா, இது நம்ம கடந்த காலத்தோட பாரங்கள்ல இருந்து, ஒருவேளை நம்ம பெத்தவங்க, நம்ம முன்னோர்கள் அனுபவிச்ச அதே பண கஷ்டங்கள்ல இருந்து ஒரு முழுமையான விடுதலை கிடைக்கிறத குறிக்குதுன்னு தோணுது. மிகச்சரியா சொன்னீங்க. இது இப்ப நடக்கிற மாற்றம் மட்டும் இல்ல, கடந்த காலத்தோட தொடர்ச்சியை உடைக்கிற ஒரு செயல். அதோட இது எதிர்காலத்தை பத்தி ஒரு மிக சக்தி வாய்ந்த வாக்குறுதியும் சேர்த்து சொல்லுது. அதாவது இந்த பண நெருக்கடியை உங்க பிள்ளைகளும் சந்திக்க மாட்டாங்கன்னு சொல்லுது. இன்னைக்கு நீங்க வாங்குற இந்த ஆசீர்வாதம் உங்களோட நிக்காது. அதுக்கு பதிலா அது பல தலைமுறைக்கும் பாய்ஞ்சு போற ஒரு ஆறு மாதிரி தலைமுறைக்கும் ஓடும் ஆசீர்வாத நதியாக இருக்கும்னு விவரிக்குது. இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. இது ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் இல்ல, ஒரு லாங் டேர்ம், நீடிச்ச பல ஜெனரேஷனை தாண்டி போற மாற்றத்துக்கான வாக்குறுதியா இது முன்வைக்கப்படுது. சரி, இவ்ளோ பெரிய மாற்றங்கள், வாக்குறுதிகள் எல்லாம் சொல்றாங்க. இதுக்கு நாம என்ன செய்யணும்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இங்கதான் அந்த நம்பிக்கையோட பங்கு வருது இல்லையா? இந்த வருஷமே ஒரு புதிய தொடக்கம்னோ, கடவுள் உங்க உழைப்பு மேல அவரோட கிருபையோட முத்திரையை வைக்கிறாருனோ இந்த ஆதாரம் சொல்லுது. இனிமே உங்க பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்து பயப்பட வேண்டாம், அதுக்கு பதிலா அதை பார்த்து நன்றி ஆண்டவரேன்னு சொல்ற நாள் வரப்போகுதுன்னு ஊக்கப்படுத்துது. இங்க முக்கியமானது என்னன்னா, இந்த செய்தியை நம்புறது. கடவுளே, என் பலவீனத்துல உங்க கிருபை எனக்கு போதும்னு மனசார ஏத்துக்கிறதா முக்கியம்னு இது வலியுறுத்துது. ஆமா, நம்ம நம்பிக்கை தான் எல்லாத்தையும் திறக்கிற சாவி, கீ அப்படின்னு இந்த ஆதாரம் உருவகப்படுத்துது. அந்த சாவியை யூஸ் பண்ணுங்க, அதை பிரஸ் பண்ணுங்கன்னு ஒரு செயலுக்கும் கூப்பிடுது. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தெய்வீக செயல்பாடு எதிர்காலத்துல எப்பவோ நடக்கும்னு சொல்லப்படல. அதுக்கு பதிலா அது உடனடியா தொடங்குதுன்னு சொல்லுது. இப்போதே உன் வாழ்க்கையில் பணப்பெருகுக்கான கிரியையை தொடங்கிவிட்டது. இந்த உடனடித்தன்மை, இம்மீடியசி, இது இந்த ஆதாரத்தோட ஒரு தனித்துவமான அம்சம்.
ஆமா, அந்த இப்போதேங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. உடனடியா நடக்க போற விளைவுகளா இது எதையெல்லாம் சொல்லுது? உங்க தேவைகள் சந்திக்கப்படுமாம், கடன்கள் நீங்குமாம், கையில பணம் தங்க ஆரம்பிக்குமாம், வீடு வளத்தால நிரம்புமாம், வறுமை உங்களை விட்டு போயிடுமாம், உண்மையான சந்தோஷம் வருமாம். இது எல்லாமே உடனடியா தொடங்குற செயல்களா சொல்லப்படுது. இது ஒரு உடனடி செயல் சார்ந்த மாற்றத்துக்கான எதிர்பார்ப்பை ரொம்ப வலுவா உருவாக்குது. இது சும்மா உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல, அதுக்கு பதிலா நம்புறதுக்கும் அந்த நம்பிக்கையை வாயால சொல்றதுக்கும் ஒரு அழைப்பு. உங்க நம்பிக்கை அந்த சாவி மாதிரி வேலை செஞ்சு ஏற்கனவே கடவுளால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வேலையை உங்க நிஜ வாழ்க்கையில வெளிப்பட வைக்கும்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இது ஒரு மாதிரி கோஆபரேட்டிவ் எஃபெக்ட் மாதிரி. கடவுளோட செயல்பாடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உங்க நம்பிக்கை அது உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கொண்டு வருது. இந்த ஆதாரத்தோட முக்கிய செய்தியை முடிக்கும்போது அது மறுபடியும் அந்த விசுவாச அறிக்கையோட முக்கியத்துவத்தை சொல்லுது. இப்போதே உன் இதயத்தில் சொல்லு, நன்றி ஆண்டவரே, என் உழைப்பின் மேல் உன் கிருபை தங்கிவிட்டது, என் வாழ்வு செழிக்கும் அப்படின்னு சொல்லுது. இது வெறும் மனசுக்குள்ள நினைக்கிறது மட்டும் இல்ல, அத வாய்விட்டு சொல்றது மூலமா அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துறத பத்தியும் சொல்ற மாதிரி தோணுது. கடைசியா பாத்தீங்கன்னா ரொம்ப ஊக்கப்படுத்துற வார்த்தைகளோட இது முடியுது. கடவுள் உங்களோட இருக்கிறதால இனிமே நீங்க போன காலத்து தோல்விகளையோ ஏமாற்றங்களையோ திரும்பி பார்க்க தேவையில்ல, முன்னாடி போங்கன்னு சொல்லுது. இது ஒரு புது சாப்டர் தொடங்குறதையும் பழைய பாரங்கள்ல இருந்து விடுபட்டு முழு நம்பிக்கையோட எதிர்காலத்தை நோக்கி போறதுக்கான ஒரு மோட்டிவேஷனையும் கொடுக்குது. இது உனக்கான நேரம்ங்கிற இந்த கடைசி வாக்கியம் அந்த மொமெண்டோட முக்கியத்துவத்தையும் அந்த பர்சனல் காலையும் அண்டர்லைன் பண்ணுது. ஆஹா, இந்த ஆதாரத்தை நாம அலசி ஆராய்ஞ்சதுல இதோட சாராம்சம் தெளிவா தெரியுது. பண கஷ்டத்தாலையும் உழைப்புக்கேத்த பலன் கிடைக்கலையேங்கிற வருத்தத்தாலையும் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆழமான நம்பிக்கையையும் ஒரு தெய்வீக தலையீடு நடக்க போகுதுன்ற வாக்குறுதியும் கொடுக்குது. உங்க உழைப்பு வீண் போகாதுன்னு அந்த உழைப்போட கடவுளோட கிருபை சேரும்போது அது வெறும் தற்காலிக முன்னேற்றம் இல்லை, அது நிலைத்தன்மை, உண்மையான வளம், அப்புறம் தலைமுறையா தொடர்ந்த வறுமையோட பிடியிலிருந்து முழுமையான விடுதலை, இதுக்கெல்லாம் வழிவகுக்கும்னு இது உறுதி கொடுக்குது. இது ஒரு முழுமையான ஆழமான மாற்றத்துக்கான ஒரு செய்தி. இது பணக்கவலைகளை எப்படி பாக்குது, அதுக்கு தீர்வா எதை சொல்லுது, அதன் மூலமா எதிர்காலத்துக்கான நம்பிக்கையை எப்படி கொடுக்குதுன்னு நம்ம விரிவா பார்த்தோம். சரி, இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. இந்த ஆதாரம் கடின உழைப்ப வேண்டான்னு சொல்லல, ஆனா அத தெய்வீக ஆசீர்வாதத்தோட இணைக்குது. அதுவும் இன்று, இந்த ஆண்டே, இப்போதேன்னு ஒரு குறிப்பிட்ட உடனடி காலகட்டத்தோட அதை சேர்த்து சொல்லுது. இப்ப கேள்வி இதுதான், இந்த ஆதாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த பார்வைப்படி, அதாவது நம்மளோட தனிப்பட்ட முயற்சி, உழைப்பு, தீவிரமான நம்பிக்கை, அந்த விசுவாச அறிக்கை, கடவுளோட கிருபையை ஏத்துக்கிறது, அப்புறம் உடனடியா கடவுள் தலையிடுவாருங்கிற எதிர்பார்ப்பு, இதுக்கெல்லாம் இடையில இருக்கிற இந்த நேரடி தொடர்பு, இது ஒருத்தரோட அன்றாட வேலை, அவரோட பணத்தை திட்டமிடுறது, ஃபினான்ஷியல் பிளானிங்க, இதையெல்லாம் எப்படி பாதிக்கலாம் அல்லது எப்படி மாத்தி அமைக்கலாம்? இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோட வெளிச்சத்துல ஒருத்தர் தன்னோட உழைப்பையும் சேமிப்பையும் முதலீடுகளையும் எப்படி பாப்பாரு? இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் இன்னும் ஜீசஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த சேனலில் உள்ள முழு நீள ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோடுகளையும் பார்த்து மற்றவர்களுடன் ஷேர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம் உங்களுடையும் உங்களை சுற்றி இருப்பவர்களுடையும் வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும். நீயே நிரந்தரம், இயேசுவே என்